ஒரு கவர்மெண்ட் ரீதியாய் ஒரு மனுஷன் வேலைக்கு எடுக்கப்பட்டு அந்த மனுஷன் மேல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அந்த மனுஷன் தண்டனைக்குரிய ஒரு மனுஷனாய் மாறப்பட்டு அவனை ஜெயில அடைச்சு அந்த ஜெயில இருந்து அவங்களுக்கு என்னதான் வந்து ஜாமீன் கொடுத்தாலும் அவங்க இழந்து போன வேலை, அவங்க எடுக்கப்பட்ட அந்த ஸ்தானம் வந்து திரும்ப கிடைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுவும் இந்த மனுஷன் இருக்கிறான் பாருங்களேன், இந்த மனுஷன் இருந்த பொசிஷன் இல்ல, இந்த மனுஷன் இருந்த போஸ்டிங் வந்து தி ஹை மோஸ்ட் போஸ்டிங். அதே போல ரொம்ப சென்சிட்டிவான போஸ்டிங் தான் இந்த போஸ்டிங். ஏன் அப்படின்னு சொன்னா, ராஜாவினுடைய உயிரே யாருடைய கையில இருக்கு அப்படின்னா பானபாத்திரக்காரனுடைய கையில தான் இருக்குது. அவருக்கு வந்து முன்னே நீ அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி அப்படின்னா அவருடைய கையில குடிக்கிற அந்த தண்ணி முதற்கொண்டு அவர் என்னென்ன சாப்பிடுறாரு, என்ன ட்ரிங்க் பண்றாரு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குற வேலை யாருடையது? இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன். இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அவர் கொல்லணும்னு நினைச்சா விஷத்தை ஊத்தி அவ்வளவுதான், அதுல கொடுத்துட்டா அவ்வளவுதான், அவன் செத்தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படி ஒரு போஸ்டிங். கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பா பக்கத்துல நிக்க வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கீழே அவங்க பக்கத்துல பாதுகாப்பா இருக்கிறவங்களுக்கு பேர்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா உடனே அந்த இடத்துல இருந்து எடுத்துருவாங்க. அதற்கு பிறகு எந்த வேலை வேணாலும் கொடுப்பாங்களே தவிர அவங்களுக்கு முன்னாடி நிக்கிற அந்த வேலையை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சந்தேகம்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் மனிதாபிமானம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுவும் தி கிங், ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுக்கிறது எவ்வளவு பெரிய பொசிஷன். அப்போ இந்த மனுஷனுடைய மனசுல என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த இடத்துல இருந்து முதல்ல விடுதலை கிடைக்கிறதுன்றது சந்தேகம். அப்படி ஒருவேளை விடுதலை கிடைச்சா கூட நான் இழந்து போன ஸ்தானம் எனக்கு திரும்ப என்ன பண்ணாது, கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா யோசேப்பின் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை என்ன வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, இன்னும் 3 நாளைக்குள்ள உன்னுடைய தலையை உயர்த்துகிறது மட்டுமல்ல, உன் நிலையிலே நிறுத்துகிறது மட்டுமல்ல, முன்னாடி நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தியோ, முன்னாடி எவ்வளவு பெரிய பொசிஷன்ல நீ இருந்தியோ, முன்னாடி நீ எவ்வளவு மதிப்புக்குரியவனா இருந்தியோ, அந்த பாத்திரம் உன் கையில மறுபடியும் கொடுக்கப்படும். ஒண்ணு கூட மாறாம, எதுவுமே மாறாம. இன்றைக்கு ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை யாரையோ ஒருத்தரை நோக்கி வருகிறது. நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்த அந்த பலன் எனக்கு 1% எனக்கு கொடுத்தா கூட போதும். என் பிள்ளை அந்த மாதிரி நான் ஒரு நாள் பார்க்க மாட்டேனா, என் மகன் அதே மாதிரி ஒரு நாள் அந்த வாழ்க்கை கிடைச்சா கூட பரவாயில்ல. சார் ஒருவேளை ஏங்கி நீங்க இருக்கலாம், நான் நிறைய தொலைச்சிட்டேன், நான் நிறைய விட்டுட்டேன், எனக்கு எல்லாம் என்ன விட்டு போயிருச்சு, அந்த மாதிரி ஒரு நாள் வரணும், என்ன மறுபடியும் ஆண்டவர் எடுப்பாரா, மறுபடியும் ஆண்டவர் நம்புவாரா, மறுபடியும் அந்த தெருவில் நான் அப்படி போவேனா அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள, யாருடைய இருதயத்துக்குள்ள இருக்குன்னு தெரியல. நிறைய பேர் சொல்லலாம், ஒரு நாள் அந்த இடத்துல இருந்து வந்துட்டீங்கன்னா திரும்பி அந்த இடத்துக்கு போக முடியாதுப்பா, திரும்பி அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதுப்பா, என்னதான் இருந்தாலும் எவ்வளவு ஆபரேஷன் ஆனாலும் அந்த சரீரம் பழையது போல மாறாதுப்பா, அந்த பழைய பலன் உனக்கு கிடைக்காதுப்பா, பழையது மாதிரி நீ இருக்க முடியாதுப்பா, நீ மனசை தேற்றிக்கொள் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனா இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் 100% கடந்து வருகிறது. இல்ல, நீ எடுக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து திரும்பவும் நீங்க பிக்ஸ் பண்ணப்படுவீங்க.